வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல உங்க பர்சனோட மிஸ்ஸிங் எனர்ஜி வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். பர்சனல் ரீடிங்ஸ் 8939767271. அதாவது முந்தா நேத்து என்கிட்ட பர்சனல் ரீடிங் கேட்டு ஒரு 2-3 பேர் வந்திருந்தீங்க. பட் என்னால எனக்கு ரொம்ப உடம்பு முடியாதனால என்னால என்ன பண்ண முடியல, அவங்களுக்குலாம் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. ஸோ என்கிட்ட பர்சனல் ரீடிங்ஸ் கேட்டு வந்த யாருன்னு உங்களுக்கே தெரியும். திரும்ப என்ன வந்து என்ன பண்ணுங்க, அணுகுங்க. நான் உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் வந்து நான் தரேன். என்னால ஒரு சிலருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு, ஒரு சிலருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. ஸோ எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு உடம்பு முடியல, அதனாலதான் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல என்னால. ஓகேவா? திரும்ப என்ன வந்து வாட்ஸ்அப்க்கு வாங்க, நான் உங்களுக்கு ரீடிங்ஸ் வந்து தரேன். ஓகேவா? சரி. ஃபேஸ்புக்லயே நம்மளோட சேனல் இருக்கு, பவித்ரா சரவணன் ஜோதி டெரோட் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் வந்து ஐடி கீழே தரேன் லிங்க். ஸோ நீங்க அங்கேயும் போய் உங்களோட சப்போர்ட்டை வந்து எனக்கு கொடுங்க. ஓகே. ஸோ நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல உங்க பர்சனோட ஃபீலிங்ஸ், மிஸ்ஸிங் எனர்ஜிஸ், மிஸ்ஸிங் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல உங்க பர்சனோட மிஸ்ஸிங் ஃபீலிங்ஸ். ஓகே. நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல உங்க பர்சனோட மிஸ்ஸிங் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? ஓகே. No contact situation of personal feelings. In no contact situation, உங்க personal feelings எப்படி இருக்கு? இந்த கார்டு இருக்கு. இந்த ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட எப்ப எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டைம் ப்ரிடிக்ஷனையும் சேர்த்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த கார்டு பார்க்கலாம். கிங் ஆஃப் வான்ஸ். கிங் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு சொல்லும் போது உங்க பர்சன் வந்து நேச்சுரலாவே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து அவங்க கிட்ட இருக்கும். ஒரு பிரேவ்னஸ், அதாவது ஒரு தைரியம் வந்து அவங்களுக்குள்ள இருக்கும். எதை யோசிச்சாலுமே வந்து கொஞ்சம் பெரிய அளவுல தான் யோசிப்பாங்க. எவ்வளவு பெரிய சேலஞ்சஸா இருந்தாலுமே அவங்க வந்து என்ன செய்வாங்க, ஒரு ஆளா அதை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அந்த நேரத்துல வந்து இப்போ அவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய லைஃப்ல வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா அவங்களுடைய வேலையில வந்து அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்காங்க. எப்படியாவது ஒரு பெரிய இடத்துக்கு வந்து வந்துடணும் அப்படிங்கிறதே அவங்களுடைய பெரிய ஆசையா வந்து இருக்கு. ஸோ நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல வந்து அவங்களோட மிஸ்ஸிங் எனர்ஜிஸ் அப்படின்னு பாக்குறப்போ, அதாவது அவங்க இப்போ கெரியர்லாம் வந்து நல்லபடியா இருக்காங்க உங்க பர்சன். ஆனாலும் நம்மளுடைய நபரை நம்மளால பார்க்க முடியல அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்து அவங்க மனசுல வந்து கட்டாயமா இருக்கு. அதாவது எல்லாமே உங்க நபருக்கு கிடைச்சிருச்சு. அவங்க நினைச்ச வேலை, அவங்க நினைச்ச லைஃப், அவங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் போது லவ் லைஃப்ல எல்லாமே அவங்களுக்கு சேலஞ்சஸா இருக்கு. வாழ்க்கையில வரக்கூடிய சேலஞ்சஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிடுறாங்க. பட் லவ் லைஃப்ல வர சேலஞ்சஸை இன்னும் அவங்களால வந்து என்ன செய்ய முடியல, ஃபேஸ் பண்ண முடியல. ரொம்பவே மெச்சூர்டா திங்க் பண்ணா கூட லவ் லைஃப்ல வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. அவங்க என்னதான் அதை வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து தொடர்ச்சியா இருக்குது. அவங்க மனசுல ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து நிச்சயமா இருக்கு. அதாவது நம்ம எல்லாத்தையும் பண்ணிடுறோம், எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நம்ம அதை அசால்ட்டா வந்து ஹேண்டில் பண்ணிடுறோம். ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் லவ் அப்படின்னும் போது நம்மளால அந்த விஷயத்த வந்து கரெக்டா நம்ம லைஃப்ல கொண்டு வர முடியலையே, நம்ம பர்சனல் நம்ம லைஃப்ல வந்து எடுத்துட்டு வர முடியலையே, நம்ம ரொம்ப மிஸ் பண்றோமே அவங்கள. எல்லாமே நம்ம கிடைச்சது நம்ம லைஃப்ல, ஆனா அது மட்டும் நமக்கு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி வந்து எனக்கு கிளியரா தெரியுது. சில பேரு பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் வந்து அசால்ட்டா பண்ணிடுவாங்க. ஆனா சின்ன விஷயம்னு வரப்போ கோட்டை விட்டுருவாங்க. அதே மாதிரிதான் அந்த பர்சன் பெரிய பெரிய விஷயங்கள் கூட அவங்களால பண்ண முடியுது. பெரிய பெரிய சேலஞ்சஸ், பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் பண்ண முடிஞ்சு அவங்களால இந்த காதல் வாழ்க்கை அப்படின்னு வரும்போது அவங்களால உங்களை
ஃபேஸ் பண்ண முடியல, உங்களுக்காக ஒரு விஷயம் பண்ண முடியல, உங்கள அவங்க லைஃப்ல எடுத்துட்டு வர முடியல, ஸ்டில் உங்கள அவங்க மிஸ் பண்றாங்கங்கிறதே அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாவும், ஒரு சேலஞ்சிங்காவும் இருக்கு. எவ்வளவுதான் பெரிய மனிதர் தன்மையா நடந்துக்கிட்டாலும், உங்க விஷயம்னு வரப்போ ஒரு குழந்தைத்தனமா தான் அவங்க ஃபீல் பண்றாங்க. நம்மளால அத பண்ண முடியல. நம்மளால அத மட்டும் அச்சீவ் பண்ண முடியல. எவ்ளோ பெரிய விஷயத்த நம்ம பண்ணிட்டோம். ஆனா அந்த விஷயத்த மட்டும் நம்மளால பண்ண முடியலங்கிற ஃபீலிங்ஸ் வந்து அவங்க மனசுல நிச்சயமா இருக்கு. சோ இதுதான் எனக்கு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல அவங்களோட மிஸ்ஸிங் எனர்ஜி, ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங் எனர்ஜியா வந்து எனக்கு தெரியுது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த சன் கார்டு அப்படின்னு வரப்போ ஒரு பாசிட்டிவிட்டி, அதாவது நம்மளால இந்த விஷயத்த வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு டவுன் ஆகி உட்காராம அவங்க ரொம்பவே பாசிட்டிவா இருக்காங்கங்கிற மாதிரி தெரியுது. அதாவது மிஸ் பண்றாங்க உங்களை. இருந்தாலும் ஒரு சன் வந்து என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அது உதிக்காம இருக்குமா? இல்ல டெய்லி அது உதிச்சிட்டும் மறைஞ்சிட்டும் தான் இருக்கு. அதே மாதிரிதான் உங்க பர்சன் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவிட்டியோட என்ன பண்றாங்க, ஒரு சந்தோஷத்தோட நம்மளுக்கும் நம்ம லைஃப் ஹாப்பியா மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை வந்து கடக்குறாங்க. அவங்க காதல் வாழ்க்கையிலயும் ஒரு சந்தோஷம், ஒரு சிரிப்பு எல்லாமே வரும், கொண்டாட்டம் எல்லாமே வரும். அது ஒரு சக்சஸ் ஆகும். தெரியுதுங்களா? அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து ரீபர்த் ஆகும்னு ரொம்பவே நம்புறாங்க. தெரியுதா? ரீபர்த், ஆல் இஸ் வெல், எல்லாமே நல்லதா நடக்கும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. மிஸ்ஸிங் எனர்ஜின்னு பாக்குறப்போ எந்த அளவுக்கு மிஸ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு பாசிட்டிவாவும் இருக்காங்க. எல்லாமே வந்து பாசிட்டிவா மாறிடும். நம்ம நினைச்ச மாதிரி எதுவுமே என்ன செய்யாது, கீழ் நோக்கி போகாது. எல்லாமே ஒரு மேல் நோக்கி தான் வரும். நம்ம நினைச்சதை விட நம்ம லவ் லைஃப் வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். என்னதான் நம்ம மிஸ் பண்ணாலும் இந்த லவ் லைஃப்ல எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நம்ம பாசிட்டிவா இருக்கணும். எந்த இடத்துலயும் நம்மளோட நெகட்டிவிட்டி வந்து நம்மளுடைய பாசிட்டிவிட்டியை டிஸ்டர்ப் பண்ணிடவே கூடாது. நம்ம இப்போ ஒரு நம்பிக்கையோட இருக்கோம்ல, இந்த நபர் நம்மளை தேடி வந்துருவாங்க, இல்ல இந்த நபர் கூட நம்மளுக்கு ஒரு லைஃப் இருக்குன்னு நம்ம நம்புறோம்ல, அத கடைசி வரைக்கும் நம்ம வந்து நம்பணும். இதுல வந்து நமக்கு ஒரு சக்சஸ் வந்து இருக்கு. இப்ப கஷ்டப்படுறோம், பின்னாடி வந்து நம்ம நல்லா இருப்போம். நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி உடைஞ்சிச்சோ அதை விட அழகா திருப்பி சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து உங்களுக்கு நிறையவே தெரியுது. ஸோ மிஸ்ஸிங் எனர்ஜியோட சேர்த்து ஒரு பாசிட்டிவிட்டி வந்து தெரியுது. என்னதான் அவங்க மனசுல ஒரு கஷ்டம் இருந்தாலும் இந்த விஷயத்த நம்மளால பண்ண முடியலையே, நம்ம பர்சன் கூட நம்மளால சேர முடியலையே, பிரிஞ்சு இருக்கோமே, செப்பரேஷன்ல இருக்கோமே யோசிச்சாலும் எல்லாமே மாறும். அந்த செப்பரேஷனும் மாறும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இந்த பர்சன் சைட்ல இருந்து எனக்கு தெரியுது. நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் கார்டு பார்க்கும்போது இந்த சேரட் கார்டுன்னும் போது ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, கண்டிப்பா இதுல வந்து ஒரு ஆக்ஷன் வந்து இருக்கும். இந்த பர்சன் வந்து ஃபீல் பண்றாங்க, ஆனா ஃபீல் பண்ணி உட்காரல. அதுதான் இந்த பர்சன் கிட்ட இருக்க பெரிய பிளஸ். ஏன்னா இவங்க பெரிய பெரிய விஷயத்தையே அசால்ட்டா பண்றவங்க. இந்த விஷயத்த லவ் அப்படின்னு வரும்போதுதான் கோட்டை விட்டுருக்காங்க. ஆனா அவங்க கோட்டை விட்டாலும் அவங்க கிட்ட இருக்க பிளஸ் என்னன்னா, எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை பத்தி யோசிக்கிறாங்க. ஆனா அடுத்த நொடியே அந்த லவ் லைஃப்க்கு என்ன ஸ்டெப் வந்து எடுக்கலாம், எப்படி அவங்கள ரீச் அவுட் வந்து பண்ணலாம், திரும்ப அவங்க கிட்ட எப்படி பேசலாம், அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து திரும்ப எப்படி எடுத்துட்டு வரலாம்னு சொல்லி ரொம்பவே பாசிட்டிவா யோசிக்கிறாங்க. தெரியுதுங்களா? வில் பவரோட யோசிக்கிறாங்க. விடவே மாட்டேன்றாங்க. விடாமுயற்சி வந்து விஸ்வரூப வெற்றிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களை எப்படி எப்படிலாம் காண்டாக்ட் பண்ணலாம், எப்படி எப்படிலாம் ரீச் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ எனக்கு இங்க மிஸ்ஸிங்கை தாண்டி உங்ககிட்ட வந்து பேசிடணும், எப்படியாவது உங்களை ரீச் அவுட் பண்ணிடணும்ன்றது நிறையவே இருக்கு. அப்ப கண்டிப்பா உங்களை நிறைய மிஸ் பண்றாங்க, நிறைய மிஸ் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமே இந்த நபர் உங்களை தேடி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அரைவல், டிபார்ச்சர் அப்படின்னு இருக்கு. சீக்கிரமாவே உங்க டைரக்ஷன்ல வந்து இவங்களுடைய கால் தடம் வந்து வரும். அவங்களை எந்த விஷயம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் உடைத்தெறிகிற காலம் வந்து வந்துருச்சு. தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் இந்த பர்சன் என்ன செய்ய போறாங்க, உங்களை தேடி வந்து வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. உங்களை மிஸ் பண்ணி பண்ணி அவங்க அழுத்து போயிட்டாங்க. ஸோ இனிமேல அவங்க உடஞ்சி சோர்வாகி உட்கார விரும்பல. இனிமேல் டைரக்டா ஆக்ஷன் தான். எனக்கு அவங்க வேணும், நான் அவங்கள நோக்கி போறேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவங்க என்னை தேடி வருவாங்க, என் நபர் என்னை சார்ந்து வருவாங்க, என் நபர் கூட எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்க என்னை விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஏன் நபர், எனக்கானவங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இவங்க கிட்ட நிறையவே தெரியுது. ஸோ உங்களை மிஸ் பண்றாங்களான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப ஹெவியா மிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்டா அவங்களோட மிஸ்ஸிங் எனர்ஜி நோ கான்டாக்ட்ல பார்க்கும்போது
உங்களை மிஸ் பண்றதை தாண்டி உங்களை எப்படியாவது ரீச் அவுட் பண்ணிடணும், எப்படியாவது காண்டாக்ட் பண்ணிடணுங்கிற எண்ணம் தான் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கார்ட் பார்க்கும்போது பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது புதிய புதிய ஐடியாஸ், உங்களை எப்படிலாம் ரீச் அவுட் பண்றது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி ரீச் அவுட் பண்ணலாமா, இந்த விதத்துல ரீச் அவுட் பண்ணலாமா, அவங்களுக்கு வந்து ஆர்வம் தாங்க முடியல, எப்படிலாம் ரீச் அவுட் பண்ணலாம். அதாவது அவங்களே ஐடியாஸ் யோசிச்சு பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. ஐயோ இப்படி போய் ரீச் அவுட் பண்ணலாம்னு நினைச்சிட்டோமே, இவ்வளவு மடத்தனமா யோசிக்கிறோமே, இப்படி ரீச் அவுட் பண்ணலாமா, ஐயோ இதுல இவ்வளவு காமெடியா இருக்கே, மொக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே அவங்கள வந்து ரொம்ப கலாய்ச்சிக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறோமே, இந்த மாதிரி சில்லியா யோசிக்கிறோமே, நம்ம ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா யோசிக்கிறோம், இந்த மாதிரிலாம் ஒரு ஐடியா போய் பண்றோமேன்னு நினைச்சு அவங்களே அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி சிரிச்சுக்கிறாங்க, அவங்களே அவங்கள கலாய்ச்சிக்கிறாங்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது ஒண்ணு பண்ணி இவங்களை வந்து நம்ம ரீச் அவுட் பண்ணணும். நம்ம பர்சனல் வந்து காமெடியா ஆயிடக்கூடாது, நம்ம அவங்களுக்காக எவ்வளவு எஃபர்ட் போடுறோங்கிறது அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ உங்ககிட்ட பேசுறதுக்கு புதுசா ஒரு வழி கண்டுபிடிக்கிறாங்க. நியூ வேஸ் ஆஃப் கம்யூனிகேட்டிங்னு இருக்கு பாருங்க. ஸோ புதுசா அவங்க கிட்ட எப்படிலாம் பேசலாம், இந்த வகையில பேசலாமா, அந்த வகையில பேசலாமா, இவங்க மூலியமா பேசலாமா, அவங்க மூலியமா பேசலாமா, பேசணும். எப்படியாவது ஒரு வகையில இவங்க கிட்ட வந்து நம்ம பேசணுங்கிறத மட்டும் விடவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இவங்களுக்கு நிறையவே இருக்கு. இவங்களுடைய மென்டல் எனர்ஜி எப்படி இருக்குன்னா, ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது, அதாவது ரொம்ப ஹைப்பர் ஆகுறது, அதாவது துள்ளி குதிக்கிறது. ஐயோ இப்படி பேசி பார்க்கலாம், அப்படி பேசி பார்க்கலாம், அவங்களுக்கு கை கால் புரியல, எப்படியாவது இந்த நபரை வந்து ரீச் அவுட் பண்ணிடலாம். டக்குன்னு உங்க போன் நம்பர் எடுத்து போடுறாங்க, அதுல ஒரு ஷை வருது, டக்குன்னு உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி பாக்குறாங்க, அதுலயும் ஒரு தயக்கம் வருது. அப்படியே என்ன பண்ணலாம், சரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரீச் அவுட் பண்ணலாமா, இல்ல வேற யார்கிட்டயாவது கேட்போமா, இல்ல சப்போஸ் உங்க வீட்டு வழியா கூட வரலாம், உங்க வீட்டு வரைக்கும் வந்துட்டு போலாம், அவங்க கிட்ட பேசாம அவங்களுக்கு அப்படி ஒரு என்ன செய்ய முடியல, இருக்கவே முடியல ஒரு இடத்துல, எப்படியாவது அவங்களை ரீச் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு சின்ன தயக்கம் வந்து இருக்கு. ஏன்னா ஓவர் பதட்டத்திலேயே அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு நினைச்சே விட்டுறாங்க. ஒரு விஷயம் கரெக்டா யோசிச்சா உங்களை நோக்கி வர முடியும். இவங்க பல விஷயம் யோசிக்கிறாங்க, இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு யோசிச்சு எதுவுமே அவங்களால பண்ண முடியாம போயிருது. ஏன்னா அவங்க ஒரு திங்கிங்ல இல்ல, பயங்கர ஜாலி மைண்ட்ல இருக்கிறாங்க இல்லைங்களா. ஒரு தாட் இல்லை, இதை பண்ணணும் அதை பண்ணிடணும், ஒரு என் பர்சனுக்காக அப்படி பண்ணணும், இந்த மாதிரி பேசணும் அந்த மாதிரி பேசணும்னு யோசிச்சு அவங்களால ஒரு விஷயம் கூட பண்ண முடியல. அப்படிதான் அவங்க மனசு வந்து இருக்கு. ஓவர் எந்தூசியாசமா இருக்காங்க, உங்களை விட்டுட்டு இருக்கவே முடியல. அவங்களுக்கு அவ்வளவு எந்தூசியாசம் வந்து எனக்கு கிளியரா தெரியுது. ஓகே, நல்ல ஒரு ரீடிங் இது. டெஃபினட்டா இந்த பர்சன் வந்து ரீச் அவுட் பண்ணுவாங்க. 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ நான் சொல்லிட்டேன், உங்க ஃபினான்ஷியல் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்காங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம், நல்லாவே ஒரு செட்டிலான ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ ஃபேமிலிலே எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. முன்னாடி இந்த ஃபேமிலி வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கோ உங்களை லவ் பண்றதுக்கோ தடை சொல்லியிருந்தாலும் இப்போதைக்கு அவங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்காங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா லாங் டேர்ம் சக்சஸ் நோக்கி தான் போகுது. ஏன்னா அவங்க இப்ப எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க, உங்களுடைய பங்களிப்பு மட்டும்தான் அங்க மிஸ் ஆகுது. நீங்க எப்படா வருவீங்கன்னு தான் இருக்காங்க. அதாவது உங்களை மட்டும்தான், நீங்க மட்டும்தான் அங்க மிஸ்ஸிங். எல்லாமே இருக்கு, பணம் இருக்கு, வேலை இருக்கு, அம்மா அப்பாவே கன்வின்ஸ் பண்ணிடலாம். ஆனா நீங்க தான் உங்களை தான் அவங்களுக்கு எப்படி வந்து கொண்டு வர்றது, உங்ககிட்ட எப்படி திருப்பி பேட்சப் ஆகுறதுன்னு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியல. மத்தபடி அவங்களுக்கு எல்லாமே ஓகே, எல்லாமே பக்காவா வச்சிருக்காங்க. உங்களை மட்டும் எப்படி அவங்களுக்கு சமாளிக்கிறதுங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு கிளியரா இருக்கு. சோ இவங்க உங்களை மிஸ் பண்றாங்கன்றதை தாண்டி உங்க கூட எப்படியாவது பேசணுங்கிற அந்த ஒரு வெறி இருக்குல்ல அவங்களுக்குள்ள, அது வந்து ரொம்பவே அதிபயங்கரமா இருக்கு. அதாவது ஒரு பேரன்புன்னு சொல்லுவோம்ல, பயங்கர அன்பு வந்து உங்க மேல வச்சிருக்காங்க. எப்படியாவது உங்களை ரீச் அவுட் பண்ணிடணும், ரொம்ப ஓவர் அன்புன்னு சொல்லுவோம்ல, அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லுவோம்ல. சோ அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத காதல் வந்து இந்த நபர் சைட்ல இருந்து தெரியுது. டெஃபினட்டா மிஸ் பண்றாங்க. அதுவும் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு ரீடிங்ஸ் வந்து நிஜமாவே ரொம்ப ஆச்சரியத்துக்குரியதுதான். ஓகே, ரொமான்ஸ் ஏஞ்சல் பார்க்கலாம். ரொமான்ஸ் ஏஞ்சல் கார்டு வந்து பார்க்கலாம். Romance angel cards, no contact situation, missing energy. இந்த கார்டு இருக்கு. ஓகே, கோடிபெண்டன்சி. ஓகே, ரொம்பவே அடிக்ஷனா இருக்காங்க. நான் சொல்றேன் இல்லைங்களா, எப்போ பேசலாம்னு சொல்றதே நான் சொல்லிட்டேன். அவங்களுக்கு பல திங்கிங் வருது,
ஏதாவது ஒரு பிளான் அவங்க மனசுல இருந்தா பரவாயில்ல, எப்ப பேசலாம், இந்த மாதிரி பேசலாமா, அந்த மாதிரி பேசலாமான்னு சொல்லியே ஒரு விஷயத்துல அவங்களால ப்ராப்பரா அவங்ககிட்ட திங்க் பண்ணி ரீச் அவுட் பண்ண முடியல. அந்த ஓவர் அடிக்ஷனே அவங்களுடைய ரொமான்டிக் லைஃப் டிஸ்டர்ப் பண்ணுது. அதாவது உங்ககிட்ட பேச விடாம பண்ணுது. ஒரு விஷயம் யோசிச்சா கரெக்டா உங்களை வந்து அவங்க அணுகுவாங்க. பல விஷயங்கள் யோசிக்கிறாங்க, பல ஐடியா யோசிக்கிறாங்களா, பயங்கர அடிக்ஷனா இருக்காங்க உங்க மேல. அதனாலேயே அவங்க உங்ககிட்ட வந்து பேசுறது வந்து ரொம்ப தாமதமாகுதோ அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து இந்த எனர்ஜிய வந்து சென்ஸ் பண்ண முடியுது. ரொம்ப ஹைப்பரா இருக்காங்கல்ல, ஓவரா ரொம்ப என்தூசியாசம் கூட சில நேரத்துல எந்த ஒரு விஷயத்தையுமே கரெக்ட்டா யோசிக்க விடாது. ஸோ அதுவுமே இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு பிரச்சனை. இந்த பெர்சன் சைட்ல இருந்து எனர்ஜி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வருது. ஸோ அவங்களால ஒரு விஷயத்த மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. டக்குன்னு இந்த கிஃப்ட்ஸ் பண்ணலாம், இந்த கிஃப்ட்ஸ் குடுக்கலான்னு யோசிக்கும்போது, இல்ல பேசலாம். டக்குன்னு பேசலாம்னு நினைக்கும்போது, இல்ல டெக்ஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி அவங்க மைண்ட் மாறிக்கிட்டே இருக்கே தவிர, ஒரு கான்ஸ்டன்ட்டா அவங்களால திங்க் பண்ணவே முடியல. ஏன்னா, அவங்க நெனப்பு அவங்கள என்ன பண்ணுதுன்னா, ஓவர் ஃப்ளோ பண்ண வைக்குது. அவங்கள ஒரு இடத்துல இருக்க விடாம பண்ணுது. சோ அதுதான் எனக்கு இங்க கிளியரா தெரியுது. ஓகே. ஒராக்கிள்ஸ்மே பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. ஸோ ஒராக்கிள்ஸ் மிஸ்ஸிங் எனர்ஜி. ஓகே, மிஸ்ஸிங் எனர்ஜி. கேமராக்கு அந்த பக்கம் கார்டு வந்திருக்கு. ஓகே, ரொம்ப திங்கிங் தான் இங்க ப்ராப்ளமா இருக்கு. அந்த திங்கிங் அதோடைய ப்ராசஸ் பண்ற விதம் ரொம்ப நிறைய விஷயம் யோசிச்சு ரொம்ப அவுடேட்டடா ஆயிடுறாங்க. அதாவது நீங்க அப்படியே சலிச்சு போயிருப்பீங்க. இவங்க வந்து இனி என்ன இவங்க நம்மகிட்ட சொல்ல போறாங்க, இனிமேல வரப்போறாங்க அப்படின்னே உங்களுக்கு ஆயிருக்கும். ஏன்னா அவங்க திங்க் பண்ணப்பயே அவங்க கிட்ட வந்து சொல்லியிருந்தா ஆக்சுவலா நீங்க பேட்சப் ஆயிருப்பீங்க. நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ஒண்ணு உங்க லைஃப்ல வந்திருக்காது. இவங்க இப்படி டைம் ஆக்கி சரி இப்ப சொல்லலாம், அப்புறம் சொல்லலாம், இந்த ஐடியா அந்த ஐடியான்னு யோசிச்சு அந்த திங்கிங் ஃபுல்லா என்ன ஆயிடுது, பழைய ஐடியாவாயிருது. அதனாலயே நிறைய டைம் வந்து இவங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களை பத்தி யோசிச்சு டைம் எடுத்து அவங்க மைண்டே ஃபுல்லாவே எந்த முடிவு எடுக்கிறதுன்னு இப்ப தெரியாம ஒரு கன்ஃபியூஷன்ல வந்து இருக்காங்க. ஆனா இப்படியே இருப்பாங்களான்னு கேட்டா இல்ல. வந்திருக்க மத்த கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கன்க்ளூட் பண்ணி அவங்ககிட்ட வந்து பேசிடுவாங்க. அதை பத்தி இங்க எந்த பிரச்சனையும் வந்து இல்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணலாம். இப்போ எந்த மந்த்ல வந்து பேசுவாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, எத்தனை நாட்களுக்குள்ள பேசுவாங்க? நெக்ஸ்ட் 6 monthsக்குள்ள இவங்க உங்களை ரீச் அவுட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. நல்லா யோசிச்சு பொறுமையா நிறைய ஐடியாஸ் திங்க் பண்ணி ஏதாவது ஒரு ஐடியாஸோட நெக்ஸ்ட் 6 monthsல வந்து இவங்க உங்களை ரீச் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, வெயிட் பண்ணுங்க, இந்த கார்டோட பின் பண்றேன். ஓகே, அடுத்தபடியாக என்ன மந்த்ல பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதை எடுத்துக்கலாம். இந்த மந்த் எடுத்துக்கலாம். ஓகே, ஜூன் அப்படின்னு காமிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் 6 months அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் அப்படின்னு வந்திருக்குது. ஓகே, ஓரளவுக்கு ஜூன் மந்த்குள்ள பேசக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. அப்படின்னா இப்ப வந்து கரண்டா ஏப்ரல் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 1 month, ஒரு 2 months, அதாவது ஒரு 2 months to 6 monthsக்குள்ள டைம் வந்து எடுக்கும். 2 to 6 monthsக்குள்ள இந்த பர்சன் வந்து உங்களை வந்து என்ன செய்யலாம், உங்ககிட்ட வந்து அவங்களுடைய மிஸ்ஸிங் ஃபீலிங்ஸை வந்து சொல்லலாம். இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு சீக்கிரமாவே என்ன செய்யலாம், கான்டாக்ட் சுச்சுவேஷனா வந்து மாறலாம். ஓகேவா? ஸோ மனசு விட்டுறாதீங்க. உங்களுக்கு டைம் முதற்கொண்டு நான் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ பி ஹாப்பி. உங்களோட தன்னம்பிக்கையை இந்த இடத்துல விட்டுறாதீங்க. ஸோ நம்மளோட வீடியோவை எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியராக புரியும். 2 to 6 monthsக்குள்ள இந்த பர்சன் வந்து உங்களை ரீச் அவுட் பண்ணலாம். பர்டிகுலரா ஜூன் மந்த் அண்ட் 6 months அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பாசிட்டிவான கருத்துக்கள் மட்டும் பதிவு பண்ணுங்க. இது வந்து பொதுவான வாசிப்பு. ஓகேங்களா? பொருந்ததை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை மற்றவர்களுக்குன்னு சொல்லிட்டு விட்டுருங்க. ஸோ
ஃபார் பர்சனல் ரீடிங்ஸ் 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. அன்னைக்கு ரீடிங்ஸ் எடுக்க முடியாம போனவங்க திரும்பியும் என்ன ரீச் அவுட் பண்ணுங்க. அன்னைக்கு நான் உடம்பு சரியில்லாம இருந்தேன், இப்ப கொஞ்சம் ஓகேவா இருக்கேன், ஸோ திரும்பியும் நம்ம ரீடிங்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், பர்சனல் ரீடிங்ஸ். ஸோ தயவு செஞ்சு ரீச் அவுட் பண்ணலாம். யாருக்கெல்லாம் டேரோ கைடன்ஸ் வந்து தேவைப்படுது, டேரோ கைடன்ஸ் மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஸ்பெஷல் ரீடிங்ஸ் தேவைப்பட்டாலும் நான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்பெஷல் ரீடிங்ஸ் வந்து என்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஃப்ளார் ரீடிங், கேண்டில் ரீடிங், டர்மரிக் ரீடிங், சால்ட் ரீடிங், சுகர் ரீடிங், நிறைய ரீடிங்ஸ் வந்து நான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம சேனல்ல வந்து சுகர் ரீடிங் தான் அப்லோட் பண்ண போறோம். ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, ஸ்டே டியூன்டா இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்லயும் போய் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு பவர்ஃபுல்லான பர்சனல் ரீடிங்ஸ் வேணும், 100க்கும் மேற்பட்ட பர்சனல் ரீடிங்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறோம். டைப்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. டேரோ கார்ட்ஸ் மட்டும் இல்லாம நிறைய டிஃப்ரெண்டான பவர்ஃபுல்லான ரீடிங்ஸும் பண்ணி கொடுக்குறோம். வாட்ஸ்அப் நம்பர்ல அணுகுங்க, நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அன்னைக்கு ரீச் அவுட் பண்ணுங்க, திரும்பியும் என்ன ரீச் அவுட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஆல்வேஸ் manifest a wonderful life ahead. Stay positive, be positive. உங்க பர்சன் உங்ககிட்ட சீக்கிரம் வந்து அவங்களுடைய லவ் அண்ட் மிஸ்ஸிங் எனர்ஜியை தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு நானும் வாழ்த்துக்கிறேன். லாட்ஸ் ஆஃப் லவ். பாய்.